இப்ப ஜனநாயகன் படத்த முடிச்ச நம்ம தளபதி, அடுத்த படத்துல நடிக்கிறதுக்கான கதைய கேட்க ஆரம்பிச்சுட்டு தான் நியூஸ் போயிட்டு இருக்கு சோசியல் மீடியாவுல. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பீஸ்ட் படம் எடுத்த நெல்சன் அவரு நம்ம தளபதிய சந்திச்சு கதை சொல்லிட்டு போனதா சொல்றாங்க. தளபதி அரசியல்ல முழு நேரம் கவனம் செலுத்துறதுக்கு பதிலா, படங்கள்ல தான் கவனம் செலுத்தப் போறாரு. அரசியல் ஜஸ்ட் பார்ட் தான். மக்களுக்காகவெல்லாம் அரசியலுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த சந்திப்பு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது கதைக்காக கிடையாது. வேற ஏதாவது ரீசனா இருக்கும். எப்படி சொல்றேன்னா, ஆஸ் அ தளபதி ஃபேனா, தளபதி அதுல ஒரு கால், இதுல ஒரு கால்ல வச்சுட்டு போகிற ஆள் கிடையாது. ஒன்ஸ் ஒரு இதுக்கு கமிட்மெண்ட் குடுத்துட்டாருன்னா, அதுல தான் ஃபுல்லா ஃபோக்கஸா இருப்பாரு. 2026 தேர்தல் வரைக்கும் நம்ம தளபதி ஃபுல்லாவே இதுல தான் ஃபோக்கஸ் பண்ண போறாரு. சொல்லப்போனா 2026 தேர்தலுக்கு அப்புறம் கூட நம்ம தளபதி வந்து நடிச்சா, எல்லா தளபதி ஃபேன்ஸும் அக்செப்ட் தான் பண்ண போறாங்க. ஏன்னா எல்லா தளபதி ஃபேன்ஸும் சொல்றது, தளபதி அரசியல்ல இருந்துட்டே படம் நடிக்கட்டும். இயர்லி ஒரு படம் நடிச்சா கூட போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இப்போ வர ரூமர்ஸ்க்கு நாம எந்த ஒரு ரியாக்ஷன் பண்ண வேணாம். நம்மள பொறுத்தவரைக்கும் அது ஒரு ஹேப்பி நியூஸ் தான். அதாவது தளபதி படம் நடிக்கிறதுக்காக கதை கேட்கிறாரு அப்படிங்கிறது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபைனலா நம்ம தளபதி திரும்பவும் படம் பண்ணா, ஆஸ் அ தளபதி ஃபேனா நீங்க அக்செப்ட் பண்ணீங்களா? அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது மாதிரியே தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.